தென்னாப்பிரிக்காவின் இனவெறி ஆட்சியை எதிர்த்து 27 ஆண்டுகள் சிறைவாசம் அடைந்த பின் தென்னாப்பிரிக்கா நாட்டின் முதல் கருப்பின அதிபரானார் நெல்சன் மண்டேலா. ஜூலை 18, 1918 அன்று தென்னாப்பிரிக்காவின் குழு கிராமத்தில் பிறந்தவர். சோசா பழங்குடியினர் தலைவர் குடும்பத்தைச் சேர்ந்தவர். தென்னாப்பிரிக்காவின் வெள்ளையர் ஆட்சியில் நிலவிய நிறவெறி கொள்கைக்கு எதிராக ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸில் இணைந்து போராடினார் நெல்சன் மண்டேலா. இதற்காக 1962ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டு 27 ஆண்டுகள் சிறைவாசத்தை அனுபவித்தார். 1990ஆம் ஆண்டு விடுதலையாகி 1994இல் நடைபெற்ற ஜனநாயக தேர்தலில் வெற்றி பெற்று முதல் கருப்பின அதிபரானார் மண்டேலா. 1990இல் பாரத ரத்னா விருதும் 1993இல் அமைதிக்கான நோபல் பரிசும் பெற்றவர் நெல்சன் மண்டேலா. தனது வாழ்நாள் முழுவதும் நிறவெறிக்காக போராடிய தென்னாப்பிரிக்காவின் அதிபருமான நெல்சன் மண்டேலா டிசம்பர் 5, 2013இல் தனது 95வது வயதில் காலமானார். சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு போங்க.